தனக்கு விஜய் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெர்னி படம் ரிலீஸ் ஆகுங்க. ஸோ அந்த சென்சார் கார்டு போஸ்ட்மேன் பண்ணுறேன் தரம் மட்டும் சொல்றாங்க போட்டுட்டேன். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கரூர் 40 வந்து விஜய் தான் தாபுச்சா சொல்லிட்டு பேர் ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிபிஐ வந்து இது பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா தனது விஜய்க்கு அதாவது பார்த்தீங்கன்னா கடைசி படத்துக்கு பிரச்சனை புதுசு கிடையாது. ஸ்டார்டிங்லேருந்து இன்னி வரைக்கும் பிரச்சனையுமே தான். பிரச்சனை கடந்து வந்துட்டே இருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா அவர் படத்துக்கு பிரச்சனை வர்றது புதுசு இல்லை. எல்லா பிரச்சனைக்கும் பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கு. அதிலே தாண்டி படம் ஓடிட்டு தான் இருக்கு. ஆனால் இப்போ கடைசி படத்துக்கு பார்த்து சென்சார் கிடைக்காம அந்த படத்தை போக்குமேட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏன் இப்போ சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அபிஷியலாக ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. விஜயும் சங்கீதாவும் இங்கே டைவர்ஸ் ஆஃப். ஸோ அந்த பிரச்சனை ஏன் டைவர்ஸ் சொல்லிட்டு ஸோ அந்த பிரச்சனை நான் பார்த்து டிஸ்டன்ஸ் லிங்க் கிளிக் பண்ணி பார்க்கவா. ஸோ அது மட்டும் இல்லாமல் விஜய் மற்ற பொண்ணுகிட்ட பேசிக்கிறாரு. பிக்சர் கூட லவ் பண்ணியிருக்காங்க. பிக்சர் தான் கல்யாணம் பண்ண போறாங்க. அவர் கூட இருக்காங்க. விஜய்க்கு குடும்பத்தை பார்த்து தெரியல, பையனை பார்த்துக்க தெரியல. அதாவது பார்த்தீங்கன்னா எப்படி தமிழ்நாட்டுக்கு நுழைஞ்ச ஆகி மக்களுக்கு சேவை பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 பக்கம் பார்த்து சில பேர் கமெண்ட்டை பார்த்து கேவலமா திட்டிட்டு அவங்க சொல்றது இன்னொரு தப்பு உண்மையே ஒன்றுதான். 400 கோடி சம்பளம் வாங்க தளபதி விஜய் மக்களுக்கு சேவை பண்ற வராரு. அவர் எப்படி இந்த 41 உயிர் சாதிச்சுட்டு இருப்பாரு. ஏன் ஜனநாயக படம் ரிலீஸ் பண்ண போஸ்ட் அது பார்த்து சென்சர் கார்டு இருக்கவே இல்லை. இல்லை எனக்கு புரியல. தலைவர் விஜய் படம் வந்தாலே மாநில கட்சி இருக்கட்டும், ஆளுநர் கட்சி இருக்கட்டும், எல்லா கட்சியும் தமிழ்நாடு அப்படி பயப்படுறீங்க. ஃபர்ஸ்ட் பார்த்து 21 காட்சி டெலிட் பண்ணதான் படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்படியே ரிலீஸ் பண்ண அப்புறம் ரிலீஸ் பண்ண கிடைக்காது. சென்சார் கடை பார்த்து கொடுக்கவே இல்லை. நீங்க பிரச்சனை பண்ணாலும் சரி, தளபதி டாப்ல தான் இருக்கதா எப்பவுமே சரிச்சு போகாதா. அவர் பின்னாடி நாங்க இருக்கோம். இது வரைக்கும் தளபதி விஜய் நான் பார்த்து வைக்கிறது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். தளபதி ஃபேனா சொல்றதும் சாதாரண மனுஷனான்னு சொல்றேன். இன்னைக்கு தளபதி நீங்க என்னத்தான் நீங்க பண்ணாலும் அவர் எப்பவுமே டாப்ல தான் இருப்பாரு. அவர் தான் சிஎம். கன்ஃபார்மா சொல்றேன். இன்னைக்கு நீங்க நோட் பண்ண வச்சுக்கோ. 32 மாவட்டத்துல 236 தொகுதியை ஜெயிச்சு அதாவது பாத்தீங்கன்னா பிசினஸ் என்ன பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டாப்ல இருக்கு. அவர் தான் முதலமைச்சர் ஆயிட்டார் ஃபர்ஸ்ட் டைம். ஓகேவா. என்னத்தான் பிரச்சனை பண்ணாலும் நீங்க தளபதிய பின்னாடி நாங்க இருப்போம். நாங்க விட்டுற மாட்டோம். அது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா அப்படி வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ அது என்ன பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்க அண்ணன் பின்னாடி விஜய்க்காக 1000 அக்கா இருக்காங்க, 1000 தங்கச்சி இருக்காங்க. சங்கீதா பண்ண என்ன இப்போ அவருக்காக வைஃபை கூட நாங்க இருப்போம் அப்படின்னு ஒரு வீடியோ பொண்ணு போட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா பார்த்தீங்கன்னா சங்கீதாவுக்கு விஜய் பேச்சு பர்சனல் விஷயம். ஓகேங்களா. ஸோ அதை சோசியல் மீடியா ஸோ இந்த மாதிரி உண்மை என்ன தெரியாம தப்பா யாரும் வீடியோ போடாது. ஓகேவா. புரியுதுங்களா. எப்படா சாட்சி இருக்குங்க, எப்படா பேர் சாட்சிடலாம் சொல்லிட்டு தற்கூரிங்க சுற்றின்னு தான் இருக்குங்க. நீங்க என்னத்தான் இன்னைக்கு பிரஸ் மீடியாவில் போட்டு கிளி கிளி கிழிச்சாலும் சரி ஸோ அவரு தான் முதலமைச்சர் ஆவார். நான் அடிச்சு சொல்றேன். இன்னைக்கு நோட் பண்ண வச்சுக்கோங்க. புரியுதுங்களா. அன்னைக்கு இருக்குங்க எல்லாருக்குமே. கரூர் அந்த 49 வீட்டுக்கு யார் இருக்காங்க, யார் பண்ணதுன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். கன்ஃபார்ம் உண்மை வெளிச்சு வரும். ஓகேவா. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு டைவர்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி அதாவது விஜயம் தப்புன்னு சொல்றது, சங்கீதம் தப்பு சொல்றது தெரியல. புரியுதுங்களா. ஸோ இருந்தாலும் ஸோ இந்த நிலைமை தனியாக இருந்தாலும் சப்போர்ட்டா ஆதரவா நாங்கள் இருப்போம். கண்டிப்பா நாங்கள் பின்னாடி இருப்போம் விஜய்க்காக. ஓகேவா. கன்ஃபார்ம் நாங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்போம். அவருக்கு பின்னாடி கோடிக்கணக்கு ரசிகர்கள், கோடிக்கணக்கு அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்காங்க. இன்னைக்கு நாங்கள் தொண்டர்களா இருப்போம். தளபதி பார்த்து டிவி சொல்லுங்க. நிச்சயமா ஓட்டு அவருக்கு தான். நீங்க என்னதான் பண்ணாலும் சரி. அது மட்டும் இல்லாம எலெக்ஷன் முடிச்சு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய்
அதாவது பார்த்தேன் டைட்டில் கார்டு எப்படி வரும் தெரியுமா? சிஎம் மினிஸ்டர் விஜய் நடிகர் ஜனநாயகன். இந்த டைட்டில் கார்டு எப்படி இருக்கு? மாசா இருக்கா? சில டைம்ல நாங்களும் வந்து அமைதியா பொறுமையா இருக்கணும். இங்க என்னதான் பண்ணாலும் சரி. ஆனா இதுக்கு பின்னாடி யார் இருக்கு, என்ன சதி நடக்குது, ஏன் வந்து விஜய் வசிய மாற்றுவா சொல்லிட்டு இந்த மாதிரி பண்றாங்க, எல்லாமே கன்ஃபார்மா நிச்சயம் ஒரு நாள் கன்ஃபார்ம் வெளியே வரும். ஓகேவா? ஸோ அது வரைக்கும் எல்லாரும் அமைதியா இருங்க. ஸோ இந்த மாதிரி தப்பா விஜயை பத்தி ஃபேமிலி பத்தி இந்த மாதிரிலாம் போடாதுங்க. ஓகேங்களா?